சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பிரதான ஆசாரியனுக்காக செய்யப்பட்ட இளநீல அங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து வேலை செய்பவர்களாய் நமது ஊழியமானது பரலோக அழைப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் தேவனோடு உடன் வேலையாட்களாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். நாம் பரலோக அழைப்பை பெற்றிருக்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அழைப்பில் பங்குண்டு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். நாம் தேவனுடைய கட்டடம் என்றும் சொல்லப்படுகிறோம். ஒரு கட்டடத்திற்கு கற்கள், செங்கற்கள், மண், மணம் என பல பொருட்கள் தேவைப்படுகிறது. நமக்கு பெரிய மற்றும் சிறிய கற்களும் தேவையாயிருக்கிறது. அதே போல நமக்கு மணல், மரம் மற்றும் பல பொருட்கள் தேவைப்படுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் பங்குண்டு. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீட்டை கட்டுகின்றோம். நாமோ அவருடைய வீட்டாராயிருப்போம். எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனம். இளநீல அங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக வாசஸ்தலத்தை அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் கட்டி எழுப்புவதற்கான நமது பரலோக அழைப்பை குறிக்கின்றது. முழுமையான முறையில் இதை அனுபவிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டுவதில் நம் பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியன் அணிந்திருந்த இளநீல நிற அங்கியின் ஓரத்தில் நீலம், ஊதா மற்றும் கருஞ்சிவப்பு நிற மாதுளைகள் இருந்தது. ஒரு மாதுளை பழத்தை நீங்கள் வெட்டும்போது அது பல பிரிவுகளால் பிளந்து காணப்படும். ஒவ்வொன்றும் சிவப்பாகவும் சாறு நிறைந்ததாகவும் சதைப்பற்றுள்ளதாக விதைகளை கொண்டிருக்கும். பாலஸ்தீனத்தில் மாதுளைகள் அளவில் மிக பெரியவை. இந்த பழம் தேவ ஜனங்களின் அடையாளமாகும். விசுவாசிகள் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் சிதறியிருந்தாலும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே சபையை உருவாக்குகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கொல்லப்பட்ட அனைவரும் சபையின் அங்கத்தினர்கள். ஒரே ஒரு சபை மட்டுமே உள்ளது. சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஒரே மனதுடன் பொறாமை இல்லாதவர்களை கொண்டு கட்டப்பட்டு வருகிறது. அப்போதுதான் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டியெழுப்புவதில் அவருடன் இணைந்து பணியாற்ற முடியும். மாதுளம்பழங்களின் விதைகள் பல அடுக்குகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரே கனியாக தோற்றமளிப்பது போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் நாம் ஒரே சரீரமாக காக்கப்படுகின்றோம். விசுவாசிகளின் 7 விதமான ஒரே சரீரமாக அழைக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் மற்றும் ஒரே தேவன், ஒரே சிருஷ்டிகர்த்தர். கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடையே இந்த 7 விதமான ஐக்கியத்தை விரும்புகிறார். ஆரம்பத்தில் பலர் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்கிறார்கள். இவைகள் பிரிவை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய சபைக்கு எந்த மனித பெயரையும் வைக்க முடியாது. அந்த பெயர்களும் பட்டங்களும் பிரிவை கொண்டு வருகின்றது. ஒருமைப்பாட்டினால்தான் நாம் பரலோக சபையை கட்ட முடியும். மாதுளம் பழங்கள் ஜீவனுள்ள சபையை நினைப்பூட்டுகின்றன. ஆனால் எந்த கட்டடத்தையும் அவைகள் நினைப்பூட்டவில்லை.